Hi friends, welcome to SS Creations. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சிக்கன் சுக்கா ரெசிபி பார்க்க போறோம். இங்க வந்துட்டு நான் 1/2 kg சிக்கன் எடுத்துர்க்கேன். இதுல வந்துட்டு டர்மரிக் பவுடரும் உப்பும் சேர்த்து நம்ம இதைய அரை மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணிடலாம். இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு நம்ம 1/2 an hourக்கு மேரினேட்க்கு வச்சிடலாம். இப்போ 1/2 an hour ஆயிடுச்சு. நான் வந்துட்டு panல இதைய ஒரு pan fry ஆட்ட பண்ண போறேன். லைட் golden brown வர வரைக்கும் fry பண்ணி எடுத்துக்க போறேன். இதை நம்ம சேர்த்து ரெண்டு சைடும் நல்லா brown color வந்த வரைக்கும் fry பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி brown ஆனதும் நம்ம திருப்பி fry பண்ணிட்டு மறுபடியும் இதை எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம fry பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இனி ஒரு கடாயில நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆயில்ல நான் நீளமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையே சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நான் இதல 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு இதல பட்டை கிராம்பு பொடி 1/2 ஸ்பூன், பெப்பர் 3 ஸ்பூன் சேர்க்கறேன். சீரக பவுடர் 1 ஸ்பூன், அப்புறம் மிளகாய் தூள் உங்க தேவையான அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். நீங்க காரமா சாப்பிடுறீங்கன்னா இனி கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இத எல்லாத்தையும் நம்ம நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இது வீட்ல இருக்கிற சிம்பிள் மசாலா தான், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நாள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு. இது இந்த மசாலா எல்லாம் நம்ம நல்லா mix பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கனை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி அவ்வளவுதாங்க. இதை நல்லா நம்ம mix பண்ணி விட்டுட்டு ஒரு 10 minutesக்கு மூடி வச்சிடணும். பாத்தீங்களா இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. எல்லாரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். பேச்சுலர்ஸ் எல்லாரும் இந்த ரெசிபியை ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்துட்டு நான் இங்க ஒரு தக்காளி எடுத்து பியூரே பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். நீங்க வந்துட்டு இது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு ஒரு 10 minutes நம்ம மூடி குக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து mix பண்ணா நம்மளோட சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது ஃபைனல் ஃபினிஷிங்க்கு கொத்தமல்லி தழையும் green chilliயும் நான் இங்க கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா mix பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 10 minutes மூடி வச்சா அதோட ஃப்ளேவர் இன்னி கொஞ்சம் நல்லா இறங்கும். அதனால ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். ரொம்ப யம்மியான சிக்கன் சுக்கா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching.